அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் ஜென்மஸ்தானத்தில் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்க. இந்த நிகழ்வு 6/12/2025 முதல் 11/1/2026 வரை நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி. ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவனா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். தைரியக்காரர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், வைராக்கியம் குணம் கொண்டவர்கள், அதே நேரத்தில் பிடிவாதம் குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்காகவும் தன்னுடைய நிலையை மாற்றிக்க மாட்டாங்க. தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டாச்சுங்க. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய வயசுக்கு மீறின அனுபவங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. செய்கிற வேலையில் எதுவுமே எனக்கு நிரந்தரமாகவே ஆக மாட்டேங்குதுங்க. ஏன்னா எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறேங்க. அந்த வேலையில் என்னால் நிரந்தரமாக இருக்க முடியலன்னா ஒரு தடவை ஒரு வேலையை விட்டுட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கவே முடியலன்னா அந்த வேலையை விட்டு அடுத்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி மாறிட்டே இருக்க முடியும். எங்கேயுமே ஒரு இடத்துல நிரந்தரமாக என்னால் நிற்கவே முடியல. ஏன்னா நிறைய சூழ்நிலைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல என்னால் சரியாக எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்கிற மாதிரி சில சூழ்நிலை இந்த மாதிரி நிறைய மாற்றிடும். ஸோ எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காதா, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலையில் உட்கார முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு நிரந்தரமாக அமையக்கூடிய ஒரு சூழல், உங்களுக்கு பிடிச்சமான துறையில் பிடிச்சமான ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பதவி உயர்வோ அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடைக்குங்க. இப்போ வாங்கிட்டு இருந்த சேலரி விட அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும். வெளியூர் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக ஒரு நல்ல முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் தொழில் ரீதியாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அது சரியான விதத்தில் தொடங்கவே முடியலைங்க. ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வழிகளும் ஏற்படுத்துகிறேன், நான் அதே நிலையில் தான் நிற்கிதுங்க. அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ண முடியல. ஸோ தொழிலை தொடங்க முடியலைங்க. செய்கிற தொழிலை என்னால் முழுமையாக அதுக்குண்டான சில லாபத்தை எடுக்க முடியல. எல்லாமே போட்ட முதலீடுகள்லாம் தேக்க நிலையாகவே இருக்குங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. பிஸ்னஸில் எனக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் மட்டும்தான் ஆகிட்டே இருக்குதுங்க. அந்த பிஸ்னஸில் நான் அடுத்த ஒரு சூழ்நிலையில் கொண்டு போகிறேன்னா என்னோடய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அக்ரிமெண்ட்ஸ் கிடைக்க வேண்டியது இருக்குது. அது எல்லாமே அப்படியே ஸ்டாக்கில் நான் எல்லாமே ஹோல்டாகி நிற்கிதுங்க. ஸோ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய வியாபார யுத்திகளும் தொழில் யுத்திகளை இந்த இடத்துல கையாளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் எடுப்பீங்க. தொழிலில் நிறைய மாற்றங்கள் செய்வதற்கான ஒரு யோக காலங்கள். உங்களுடைய தொழில் நுணுக்கங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை நல்ல ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. இது வரைக்கும் மற்றவங்க மத்தியில் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்ததாக திருமணம் சார்ந்த சில யோகங்கள். இந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும் காலகாலத்துக்கு நடந்திருந்ததுன்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. ஏன்னா காதல் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நிறைய பேர்த்துக்கு ஃபெயிலியராக போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் எனக்கு கை கூடல. அட்லீஸ்ட் தானாக அமைகிற ஒரு வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கு பிளான் பண்ணோம். அதுவுமே எனக்கு கரெக்டான டைமில் கைகூடி வர மாட்டேங்குதுங்க. எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருதுங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு கல்யாணம் அப்படிங்கிறது நின்றுது. ஸோ அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகவே முடியல. ஸோ நானாக விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமையலை, தானாக அமைகிற வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுவும் அமையலைன்னா கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ஒரு விஷயத்தினால இது வரைக்கும் நீங்கள் இழந்த மரியாதை அப்படிங்கிறத மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா சமுதாயத்தில் இன்றைக்கி குழந்தை இல்லாத ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு
நான் பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் வலிகளும் ஏராளங்க. ஏன்னா எந்த ஒரு விசேஷத்துக்கு போக முடியல, எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. போகிற இடம் வர இடமெல்லாம் என்னை வந்து நிறைய கேள்விகள் மேலே கேள்வியை கேட்டு என்னால் வந்து பழையபடி எங்கேயும் வெளியே போக முடியாத அளவுக்கு சில முடக்க நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் குழந்தை சார்ந்த சில விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா இந்த 5ஆம் இடத்திற்கான அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திர காரகன் என்று அழைக்கக்கூடியவர், புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த செவ்வாய். அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பயிற்சி அடையும் போது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அடுத்ததான் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவு அப்படிங்கிறது. இந்த பிரிவு அப்படிங்கிறது ஒன்று தான் இன்றைக்கி நிரந்தர தீர்வாக இருக்குதுங்க. ஏன்னா 2 பேர்த்துக்குள்ளே எந்த விஷயமும் ஒத்து போகலைங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வந்துட்டு இதுக்கு ஒரே முடிவு நம்ம 2 பேரும் பிரிகிறது தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதோட பிரிஞ்சிருந்தால் நீங்களும் நாங்களும் தனித்தனியாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், டிவோர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு விஷயத்தில் கொண்டு போயாச்சு. அந்த பிரிவு தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படும். ஏன்னா கட்டின இடத்துல, கட்டிட்டு போன இடத்துல ஒரு மாமனார், மாமியார், நாத்தனார் மூலமாக எல்லார் மூலமும் ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை கணவர்கிட்ட சொல்லி அது மூலமாக சில பிரச்சனை. இப்போ குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சுங்க. இந்த கணவன் மனைவிக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாயிருச்சுங்க. இதனால் நிறைய இழந்துட்டேன், இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ஒற்றுமையை வாழ முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த நிலைகள் மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் குறைஞ்சி டிவோர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனையை விட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியது. நீங்கள் இழந்த விஷயத்தை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் தன்னை விட்டு வேண்டான்னு சொல்லி விலகி போன நபர்கள் ஒன்று வந்து சேரக்கூடிய காலம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இன்றைக்கி நானும் ஒரு லைஃப்பை வந்து தேடி போனேன். அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையல. நிறைய சண்டை சச்சரவுகள், நிறைய குழப்பங்கள், செய்யாத தவறுங்க இன்றைக்கி தண்டனை அனுபவிச்சுட்டு நான் எந்த தப்புமே பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி என்ன குறை சொல்லிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் சொல்லி ஒருத்தருக்கு செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நம்ம தண்டனை அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த தடைகள் அப்படிங்கிறது மீறி அதாவது நீங்குங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. தான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தனக்கு நல்ல விதத்தில் அமைகிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறதும், தான் வாழக்கூடிய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பீங்க. அதிலிருந்து எந்த விதத்திலையும் பின்வாங்காமல் அதே வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் எந்த தப்புமே பண்ணல, இன்றைக்கி அந்த சின்ன தவறுனால இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பிரிந்து போகிற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நிலை மாறும். காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலில் ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வீடு கட்டக்கூடிய யோகமும், சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலத்தில் நல்ல ஒரு முயற்சி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு தேவையான சில பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் பூர்த்தியாகும். சில நபர்களிடம் உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள், சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கான முயற்சி, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க ஒரு விதத்தில் நல்ல சப்போர்ட் பண்ணி அதற்குண்டான பலனை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இருந்த அந்த பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில வைத்தியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு முக்கியமான கவனம் அப்படிங்கிறது தேவைங்க. நீண்ட நாள் பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அந்த பிரச்சனையை கூடிய விரைவில் தீர்த்துக்கிட்டு உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த கல்வி ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது விலகும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள், கல்வி ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளுவீங்க. கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகளும் ஞாபகம் மறதிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக அகலும். கடன் சார்ந்த சில விஷயங்கள், கடனால் இன்றைக்கி நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்டிங்க. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் நிதி தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகி அந்த பணத்தை கடனை வாங்கின இடத்துல கடனை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உருவாகும். இதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. முயற்சிகள் தடைகள் அப்படிங்கிறது அகலும். முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் விலகுங்க. பூர்வீக சொத்துக்கள் இல்லை வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகள் எடுக்கும்போது
கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.